தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. எல்லாரும் சங்கீதம் 58வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 58. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடி தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர்கள் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். அல்லேலூயா. உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது. நம்முடைய பிரயாசங்களுக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு நீதிமான் செய்கிற எந்த கிரியைக்கும் அவர் பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும். அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்கு நியாயம் செய்கிறவர். ஒரு நாளும் அவருடைய நீதிகள் ரொம்ப செவ்வையானது, அவருடைய நீதிகள் ரொம்ப உத்தமமானது. அவர் ஒருத்தருக்கும் நியாயக்கேடு செய்கிறதே இல்லை. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, அவர் நியாயம் செய்யும் போது நீதிமான் மகிழ்வான். உள்ளத்திலிருந்து இப்படி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாமா? 2 காரியங்களுக்காக. ஒன்று, ஆண்டவர் உடைய எல்லா கிரியைகளுக்கும் பலன் அளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்காதீங்க, சில நேரங்களில் பலன்கள் தாமதிக்கலாம், ஆனால் பலன்கள் நிச்சயமாய் வரும். நம்முடைய எல்லா பிரயாசங்களுக்கான பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய அன்பின் பிரயாசங்களுக்கான பலனை நம்ம கொடுக்கிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்னுடைய எல்லா கிரியைகளுக்கான பலனை கொடுக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடுகிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். அவர்தான் விளைய செய்கிறவர், அவர்தான் பலன் கொடுக்கிறவர். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களுக்கு பலன் கொடுக்கிற நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். எங்களுக்கு பலன் கொடுக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து எங்களுக்கு பலன் கொடுக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நியாயம் செய்கிறவரே, எங்களுடைய வழக்குகளை விசாரிக்கிறவரே, எல்லாரும் ஆண்டவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய வழக்குகளை விசாரிக்கிறவரே. அல்லேலூயா அல்லேலூயா. பீறி போடப்பட்ட திராட்சை செடிக்கு நியாயம் செய்த ஆண்டவர்
இந்த காலை வேளையிலே உடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை அறிந்தவராய் உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிற தம்முடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் உன் வலது பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உனக்காக வழக்காடுவார் என்பதை மறந்து போக வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காக வழக்காடுகிறவரே, என் பட்சத்தில் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காக வழக்காடி என் பட்சத்திலிருந்து எனக்காக யுத்தம் செய்து ஆண்டவரே என்னை ஆண்டவரே என்னுடைய நியாயம் வெளிப்படும் மட்டும் ஓ எனக்காக அமர்ந்திராமல் கிரியை செய்கிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை நல்லா திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, சில நேரங்களில் கர்த்தர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார் என்று சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சோர்ந்து போக வேண்டாம். தாமதங்கள் எல்லாம் தடைகள் அல்ல. தாமதங்கள் எல்லாம் தேவன் மறுக்கிறார் என்பதற்கான பொருள் அல்ல. தாமதங்கள் நம்முடைய நிலையான நிச்சயமான ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா. நாதனே கிருபைக்கு வேதனே சிறுமைத்தே, நாதனே கிருபைக்கு வேதனே சிறுமைத்தே, திருவடி அருளே நம்பி வந்தீனே, அதில் நலம் மிகும் உன்னை திருவடி அருளே நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் ஏசையானார். எல்லாரும் சேர்ந்து சரணமையானார் நம்பி வந்தேன். முடிந்தவர்கள் கைகளை தட்டி சரணமையானார் நம்பி வந்தேனே. தம்பிரா தம்பிரா ஒருவனே தந்தாமே தருவனே, தம்பீரா எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. தந்தாமே தருவனே தனிது குமார குரு பரமனுவேலே நம்பி வந்தேனே, பரதவிது குமார குரு பரமனுவேலே நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசியானார். திவ்ய சரணம் 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 ஐயானார் நம்பி வந்தேனே, நின்பாக தரிசனம் அன்பாக தரிசனம், நின்பாக எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. அன்பாக தரிசனம் சரி தொழுவதிகம் என உறுதிய நம்பி வந்தேனே, சரி தொழுவதிகம் எனவும் உறுதிய நம்பி வந்தேனே, சென்று நம்பி வந்தேன் மேசையானார் நம்பி வந்தேனே, நீங்கள் சரணம் 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 ஐயானார் நம்பி வந்தேனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சரணம் சரணம் ஐயானார் நம்பி வந்தேனே, பாவியே பாவியே பாவியே
நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. ஆதிவோ ஓலமே பாதுகாலமே, ஆதிவோ ஓலமே பாதுகாலமே, உனதடிமைகள் படுதுய அகலகமென்று நம்பி வந்தேனே. உனதடிமைகள் படு எல்லா கைகளை தட்டி நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் ஐயா, நான் நம்பி வந்தேனே. நின் பாதே கரிசனம் அன்பானே கரிசனம், நின் பாதே கரிசனம் அன்பானே கரிசனம். இதனை சரி கொள்ளுவதினம் இடமும் உறுதிய நம்பி வந்தேனே. இதனை சரி உறுதிய நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. யாவரும் சேர்ந்து சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. பாவியே 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 ஓவியே ஓவியே பாவியே ஓவியே ஓவியே கணபதியுடன் அருள்புரி அகலமில்லாது நம்பி வந்தேனே. கணபதியுடன் அருள்புரி அகலமில்லாது நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற பொழுது மகிமையான காரியங்கள் நடந்திருக்கிறது. இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்த்தவளாய் ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. சிறைச்சாலைகள் நடுவிலே கட்டப்பட்டவளாய் பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்த பொழுது அவர்களுடைய கட்டுக்கள் எல்லாம் அருந்து போய் அந்த இடமெல்லாம் அசைந்து இந்த சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு தேவஜனமே, இந்த கால வேளையிலே உன் கட்டுக்களை எல்லாம் அறுக்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னை அடைத்திருக்கிற கதவுகள் எல்லாம் கர்த்தர் திறக்க விரும்புகிறார். உன்னுடைய ஆவி உற்சாகமாய் அவரை பாடுமானால், உன்னுடைய ஆத்துமா தேவனை துதிக்குமானால், உன் முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்க உன்னால் கூடுமானால், ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய தடையில்லை. அவருக்கு உன்னை ஆசீர்வதிக்க தடையில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து, ஹல்லேலூயா, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நாதனே கிருபைக்கோ வேதானே சிறுமை தீர், நாதனே கிருபைக்கோ வேதானே சிறுமை தீரடி நல்ல மிகும் உனதி திருவடி அருளே நம்பி வந்தேனே. அதி நல்ல மிகும் உனதி திருவடி அருளே நம்பி வந்தேனே.
வந்தேனே, இங்கே சரணம் 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 ஐயா, நம்பி வந்தேனே. ஆதியோ ஓனமே ஆறுகா, எல்லா கைகளை தட்டி ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வீராக. சரணம் 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 ஐயா, நம்பி நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே, இங்கே சரணம் 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 ஐயானா, நம்பி வந்தேனே. ரெண்டு கைகளை உயர்த்தி பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆதாம் மக்களே தூயா, சொல்லுவோமா? பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆதாம் மக்களே தூயா, பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ ஐயா, பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகர் போல் தொங்கி நீரல்லோ ஐயா, பாதகர் என் பாவம் போக்கவே, வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாவலே, சொல்லுவோமா? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாவலே, வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே ஐயா, வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. இயேசுவே இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே, உங்கள் வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. சொல்லுங்க, ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவனே வாழு, ஜீவ பாதையில் நடக்கும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சோடும் ஜீவனுள்ள தேவனே வாழு, ஜீவ பாதையில் நடக்கும், ஜீவ தண்ணீரோடும் போற்றியே, ஜீவன் பெற என்னை நடத்தும்
ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையில் நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையில் நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் ஹல்லேலூயா. எல்லாரும் வாஞ்சியோடு ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் ஜீவநதியாக நீங்க ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். நம்முடைய ஆவி நதியாக பாய்ந்து ஆண்டவரே இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைப்பாக ஜீவ தண்ணீரின் ஊற்றிலே நம்முடைய பிள்ளைகள் மூழ்கி திளைப்பார்களாக. ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நல்ல கைகளை பற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓ நன்றி ஆண்டவரே. எல்லா எங்களை சுவையான வழியிலே நடத்துவாராக. ஆவியானவர் எங்களை நடத்தட்டோம்பா. எங்க சுயத்தில் நடந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே. மனிதனுடைய விருப்பத்தின்படி ஓடினதெல்லாம் போதும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துகிறபடி நடக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நீ நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ நடத்துகிற பாதை வனாந்திரமோ வயல்வெளியோ அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன். உம்மை
என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உனக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்னை அதிகாலையில் செய்யும் கருணை நேசரே. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6066 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.